பிரீத்தி, நீ பைத்தியமா நடிச்சது இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு தெரியுமா? அந்த சௌரி முடிய அங்கிள் கையிலையும் வரதராஜன் கையிலையும் கொடுத்து பால் ஊத்தி, தேன் ஊத்தி, மோர் ஊத்தி, எல்லாத்தையும் ஊத்தி புதைக்க சொன்ன பாத்தியா? அதுதான் வேற லெவல் பிரீத்தி, வேற லெவல். பிரீத்தி, அடுத்து நீ அந்த சந்திரிகா, வரதராஜன், சரோஜா இவங்க எல்லாரையும் குறி வச்சு போட்டு தாக்கணும். நீ குடுக்கற டார்ச்சர் தாங்காம சந்திரிகா அவங்க 3 பேரையும் இந்த வீட்டை விட்டே துரத்தணும். சித்தி, நீங்க சொன்னதுதான் உண்மை. கண்டிப்பா இப்படியே போனா அந்த ஸ்ரீஜா வீட்டை விட்டு போயிடுவா. ஆமா விக்ரம், அவ போகணும். ஆனா சும்மா போக கூடாது. அவ நம்மள பண்ண டார்ச்சருக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அத்தை கிட்ட செருப்படி வாங்கி ஃப்ராடுன்னு தெரிஞ்சுதான் வெளியே போகணும். சித்தி, இது கண்டிப்பா நடக்கும் சித்தி, கன்ஃபார்ம். நாகு, அம்மா யாரும் சாப்பிட வரலையா? சொல்லிருக்கம்மா, வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி, எனக்கு வை. போதும் போதும். வாங்க வாங்க உட்காருங்க. சரிங்க அத்தை. வாசனை மூக்க தொலைக்குதே. ஸ்ரீஜா, சாரி. எதுக்கு பாட்டி? நீ இந்த வேதனையில இருக்க, நானும் ஒரு காரணம் தான். பாட்டி, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க சொன்னதுனாலதான் நான் பொறுத்துக்கிட்டேன்னு நினைச்சீங்களா? இல்ல பாட்டி, அவன் இல்ல, அவ நிலைமையில வேற யாரா இருந்தாலும் நான் சகிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். பாவம் பாட்டி, அவ ரொம்ப பெரிய மனசுமா உனக்கு. அவ்வளவு டிராமா. அவ மனசு பூரா விஷம். ஆனா வெளியே தெரியாத மாதிரி பீலா விடுறா. இந்த லூஸ் அத்தையும் அதை நம்பிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ள, அத்தை என்னமோ முணுமுணுக்கிற மாதிரி தெரியுது. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? எல்லாருக்கும் பரிமாறு. சரிங்கம்மா. அது ஒன்றும் இல்லை அத்தை. இந்த பிரீத்தி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்கிறது? அவ குணமாகிற வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும். அது வரைக்கும் என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கணுமா? கண்டிப்பா அமைதியா இருக்கணும். யாரும் அவளை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. மீறி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாராவது பிரீத்தியை ஏதாவது சொல்லி திட்டியோ துன்புறுத்தியோ ஏதாவது பண்ணீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். பாட்டி, பாட்டி. ஸ்ரீஜா, எதுக்கு என்ன பார்த்து இவ்ளோ பயப்படுற? நான் உனக்கு தங்கச்சி மாதிரி. ஸ்ரீஜா, பேச மாட்டியா? என்ன ஸ்ரீஜா இது? உன் முகம், கழுத்து, கை கால்ல காயப்பட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு? பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க பாட்டி, ஸ்ரீஜாக்கு என்னாச்சு? அது ஆமா,
பிரீத்திக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் இல்ல, விட்டு விட்டு வர பைத்தியம். அப்படின்னா அன்னியன் மாதிரி. ஏன் பாட்டி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது பாத்ரூம் போனா வழுக்கி கீழே விழுந்துட்டா. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், அதான் அந்த காயம்லாம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போலியா? அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டாமா. எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? உட்காரு, சாப்பிடுவா, உட்காரு. இட்லி வைமா. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்கிற. இருக்கட்டும் டி, சந்திரிகா யாருன்னு தெரியாம உன்னோட விளையாட்டை என்கிட்டயே நீ காட்டுறியா? வச்சுக்கிற. நாகு, எனக்கு இட்லி போடு நாகு. குழி தோண்டி பாம்பை புதைச்சல்ல, டயர்டா இருக்கு, பசிக்குது. பாம்பா? என்ன பாம்பு? அத்தை வேற மறைக்கிறாங்களே. மன்னிச்சிருங்க அத்தை. கேக்குறால, சொல்லுங்க. ஓ, பாட்டியை கடிச்சதே அந்த பாம்பா? அது இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு. அதை அடிக்கிறதுக்கு யாருமே இல்ல, எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரே வீரன் நான் மட்டும் தானே. அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க என்கிட்ட. அதனால நான் போய் பாம்பு அடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அடிச்ச பாம்பை சும்மா விடக்கூடாதுல்ல, அதான் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன். அப்படியா? இருங்க, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன். ஏன் போலீஸ்க்கு போன் பண்ண போற? பின்ன பாம்பு அடிச்சா சும்மா விடுவாங்களா? நீங்க பாம்பு வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிருக்கணும். அப்படி சொல்லாம நீங்களே அடிச்சு கொன்னா அதுக்கு பேரு கொலை. இருங்க, இப்பவே போன் பண்றேன். பிரீத்தி, எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டது தப்பா? நான் பக்கத்து வீட்டுக்கு போவோம் இல்ல, பாம்பு அடிக்கவும் இல்ல, அதை குழி தோண்டி புதைக்கவும் இல்ல, எனக்கு பசியும் இல்ல. நீங்களே சாப்பிடுங்க. டே ஆமா வாயா, துன்றா. ஏன்னா சாப்பிடு. ஸ்ரீஜா, நீயே இவ்ளோ கோவமா இருக்க? நான் போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ண மாட்டேன், சும்மா தான் சொன்னேன். எவ்வளவோ பேரு பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸா சுத்திட்டு இருக்காங்க. இவரு தற்காப்புக்கு தானே பாம்பு அடிச்சாரு. நான் போன் எல்லாம் பண்ண மாட்டேன். சாப்பிடு ஸ்ரீஜா. நாகு, ஸ்ரீஜாக்கு நெய் ஊத்து, சாம்பார் எல்லாம் ஊத்து. அடிபட்டிருக்குல்ல, ஸ்ட்ராங் ஆகணும்ல. எனக்கு 2 இட்லி மட்டும் போதும். நல்லா சாப்பிடு, அப்பதானே வலியை தாங்க முடியும். 2 இட்லி போதும்னு சொல்றேன், சாப்பிடு. நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், சாப்பிடு. உனக்கு இப்ப அப்படிதான் இருக்கும், அதுக்காக எந்திரிச்சு போயிடக்கூடாது. கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். பாட்டி சாப்பிட சொல்லுங்க, நீங்க சொன்னதா கேப்பா. சொல்லுங்க பாட்டி. ஸ்ரீஜா, உன் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்ற, சாப்பிடு. இவளை எப்படி ஆஃபீஸ் கூட்டிட்டு போறது? வேண்டான்னு சொன்னாலும் ஏதாவது சொல்லுவா. எப்படி இவளை அவாய்ட் பண்றது? சாப்பிடு. கல்பனா, அத்தை, விக்ரம், பாட்டி கொஞ்சம் என் கூட வாங்க. அம்மா கொஞ்சம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உட்காந்து சாப்பிடு. ஸ்ரீஜா சாப்பிடு, நல்லா சாப்பிடு.
என்ன பாட்டி சொல்லுங்க. இல்ல பிரீத்திய இந்த நிலைமையில ஆபீஸுக்கு கூட்டிட்டு போக முடியாது. முதல்ல குணமாகணும். ஆமா பாட்டி. என்ன சொல்லி அவளை நான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. பாட்டி இப்ப என்ன, பிரீத்தி ஆபீஸ் பக்கம் வரக்கூடாது அவ்வளவுதானே? விடுங்க, நான் பிரீத்தி கிட்ட பேசி ஆபீஸ்க்கு வர விடாம பாத்துக்கிறேன். ஓ குட். தேங்க்யூ தேங்க்யூ கண்ணா. கல்பனா கூட இருந்து அவளை பாத்துக்கம்மா. சரிங்க. தேங்க்யூப்பா. எஸ் எஸ், வாங்க போலாம். எனக்கு பிரீத்தி மேல செம்ம கோவமா இருக்கு. வேணும்னா இப்பவே அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன். ஜெயிலுக்கு போறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. ஸ்ரீஜா கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால முடியல மேடம். அந்த பிரீத்தி பாம்பு மேட்ரை வச்சு நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஏன் நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறா. அவ இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் அவளை வீட்ல வச்சு வேடிக்கை பார்க்கவே விடக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி மட்டும்தான் மேடம் பண்ண முடியும். ஒண்ணு அவளை முழுசா பைத்தியமாக்கணும், இல்ல அவ பைத்தியமா நடிக்கிறத பாட்டி கிட்ட போட்டு கொடுக்கணும். ஸ்ரீஜா, நீ முதல்ல சொன்னது கூட ஓகே. ஆனா ரெண்டாவது சொன்ன பாரு, பிரீத்தி பைத்தியமா நடிக்கிறத பாட்டி கிட்ட போட்டு கொடுக்கணும்னு. அது நடக்கவே நடக்காது, ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த டாக்டர் சொன்ன 3 அறிகுறியும் பிரீத்தி கிட்ட இருக்கு. அதை அத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னவோ பிரீத்தி பைத்தியம் ஆயிட்டான்னு தான் தோணுது. ஒழுங்கா வெளியில போயிடு, இல்லனா பிரீத்தி மேல இருக்கிற கோவத்துல ஒன்ன கொன்னுடுவேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ இவ்வளவு கோவப்படுற? முட்டாள், விக்ரம் தான் அந்த டாக்டரை விலைக்கு வாங்கி பிரீத்தி பைத்தியம்னு அம்மாவையும் நம்ப வச்சிருக்கான். அதுபடிதான் அவளும் நடந்துட்டு இருக்கா. அது தெரியாம உளறிட்டு இருக்க. அது இல்ல சந்திரிகா. பேசாத, சத்தியமா கொன்னுடுவேன். மரியாதையா வெளியில போய். என்ன இன்சல்ட் பண்ணிட்டல, எனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப காட்டுற இந்த ராம்கி யாருன்னு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன பழி வாங்குறதுக்கு திட்டம் போடுறியா? போயா. மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்றா. ஐயோ, எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு. இந்த அடுப்பு வாயம் வரத எங்க போயிட்டான்னு தெரியலையே. நாம திட்டத்துக்கு இருக்கிற ஒரே டம்மி பீஸ் அவன்தான். அவனையும் காணோம். ஐடியா கிடைச்சிருச்சு. சபாஷ்டா ராம்கி. இந்த கேள்விக்கு மட்டும் பிரீத்தி சரியா பதில் சொன்னா அவ பைத்தியம் இல்ல, தப்பா சொன்னா அவ பைத்தியம் தான். நான் யாருன்னு காட்டுறேன்டி சந்திரிகா. அங்க என்ன சத்தம்? கேட்டுருச்சா? பேசிக்கிட்டு இருக்கமா. நம்ம பொண்டாட்டி எங்க இருந்தாலும் அட்டாக் பண்றாளே. மேடம் அவரை விடுங்க மேடம். அந்த பிரீத்தியை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. நாம போட்ட பிளானை வச்சு நம்மளே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு என் மேல கை வச்சுட்டா, அடுத்து உங்க மேல கை வைப்பா. யாரும் எதுவும் கேட்க முடியாது. கேட்டா பைத்தியம், கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இதை இப்படியே விடக்கூடாது மேடம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஜா. இதுக்கு மேல அவளை விட்டு வைக்க கூடாது. அம்மா கிட்ட அவ நடிக்கிறான்னு நிரூபிக்கிறது கஷ்டம். பேசாம அவளை உண்மையாவே பைத்தியமாக்கிட்டா. அது எப்படி மேடம் முடியும்? அதெல்லாம் முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் பேரு மதியழகன். அலோபதி, ஹோமியோபதி, சித்த மருத்துவம், தாந்திரிகம், மாந்திரிகம் எல்லாமே அவருக்கு அத்துப்படி. சொல்ல போனா அவர் டாக்டரே இல்ல, அது ஒரு பெரிய கதை.
அவர் என்ன நினைச்சாலும் என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு. ஏன் நம்ம கொல்லிமலை பிளான கூட அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். அவர் மூலமா தான் பிரீத்திய தீர்த்து கட்ட நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த விக்ரம் இடையில வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆமா மேடம். விக்ரம் மட்டும் அவளை தீனதயாளன் கிட்ட கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இந்நேரம் பிரீத்தி செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். திரும்ப அவரை வர வச்சு பிரீத்திக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஏமா, அப்படி நார்மலா இருக்க ஒருத்தரை பைத்தியமாக்க முடியுமா? ஏன் முடியாது? அவர்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அத போட்டா நல்லா இருக்கிறவங்கள கூட பைத்தியமாக்கிடலாம். அப்படி ஒண்ணு நிஜமாவே இருக்காமா? உனக்கு சந்தேகமா இருந்தா அவரை வர வச்சு பிரீத்திக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு காட்டுறேன். அப்ப நம்பு. மேடம், இந்த மாதிரி யாருக்காவது இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்காரா? என் கண்ணால பாத்திருக்கேன். சொத்துக்காக ஒரு பணக்கார பொம்பளைய அப்படி பண்ண சொன்னாங்க. அவரும் இன்ஜெக்ஷன்ல அந்த பொம்பளைய பைத்தியக்காரியாக்கிட்டாரு. இப்ப போனா கூட அந்த பொம்பளைய பார்க்கலாம். ஆனா என்ன, கை கால்லாம் கிழிச்சுக்கிட்டு ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு பாக்கறதுக்கே கன்றாவியா இருப்பா. அது போக அவளுக்கு பைத்தியம் பிடிச்சதுனால புரியாத பாஷையில ஏதாவது கத்திக்கிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப அவளுக்கு ஒரு சங்கிலிய போட்டு கை காலெல்லாம் கட்டி வச்சு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. சூப்பர் மேடம். எனக்கு இதே கோலத்துல பிரீத்திய பார்க்கணும். அப்பதான் என் வெறி அடங்கும். பாப்போம். அதன ஏன் ஆசையும் கூட. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா பிரீத்திக்கு இன்ஜெக்ஷன் போட விக்ரம் எப்படி சம்மதிப்பான்? ஆமால, அவன் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. நடக்கவும் விட மாட்டான். அதனால விக்ரமோட கவனத்தை வேற பக்கம் செலுத்த விட்டு நம்ம அந்த காரியத்தை அரங்கேற்றணும். பிரீத்தி பைத்தியம் ஆகிறத விக்ரம் மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. பொறுத்திருந்து பாருங்க அவளை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடுறேன்னு. பிரீத்தி, விக்ரம் வந்தாச்சு. அப்போ பாட்டியே வர டைம் ஆச்சே. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் பிரீத்தி, என்ன பண்ண போற? இப்ப நான் பண்ண போற விஷயத்துக்கு நீங்க தான் தலைமை தாங்க போறீங்க. என்னது? என்ன? வாங்க. எங்க? வாங்க பிரீத்தி. வாங்க ஆண்டி. என்ன பண்ண போற? வாங்க. ஏ பிரீத்தி, இப்போ என்ன பண்ண போற? டேய் சின்னவனே பெரியவனே, வீட்ல இருக்கிற சந்திரி, முந்திரி, பேரிக்கா, நெல்லிக்காய் எல்லாரும் வெளிய வாங்க. மேடம், அவ ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரி, நான் வர சொல்றேன். நீ போ.